இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ இன்டர் பேப்பர் 9ல் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், அதாவது அதில் 9.4ல் பிசிசி மேட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பிசிசி மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். பிசிசி மேட்ரிக்ஸ் அப்படின்னா போஸ்டன் கன்சல்டிங் குரூப் அப்படின்னுவாங்க ஃபுல் ஃபார்மு. இதை வந்து ஒரு மேட்ரிக்ஸு, இதை வந்து பிசிசி தான் உருவாக்குச்சு, அந்த குரூப் தான். இந்த மேட்ரிக்ஸ் எதுக்காக உதவுது அப்படின்னா ப்ராடக்டையோ பிஸ்னஸோட யூனிட்டையோ அனலைஸ் பண்ணுறதுக்காக இது உதவுது. இது எதை அடிப்படையாக வச்சு உதவுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டோட ஷேர் க்ரோத் ரேட்டு, அதோட மார்க்கெட்டோட ஷேர் க்ரோத் ரேட்டு, அதோட ஷேரை வச்சு தான் இது அனலைஸ் பண்ணுது அப்படின்றான். இந்த பிசிசிக் மேட்ரிக்ஸில் 2 முக்கியமான வேரியபிள் இருக்குன்றான். அது எதுனா மார்க்கெட்டோட ஷேரும் க்ரோத்தும் எப்போவுமே மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறான். 2 மார்க்கெட்டோட ஷேரும் க்ரோத்தை வச்சு நம்ம ப்ராடக்டோட பிஸ்னஸையோ 4 வகையாக பிரிக்கலாம் அப்படின்றான். இந்த ஒரு கம்பெனியை வந்து, அதாவது இது எந்த இதை சேர்ந்தது அப்படின்னு, இந்த 4 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டார், ரெண்டாவது என்ன அப்படின்னா கொஸ்டின் மார்க்கு, இந்த கம்பெனி வந்து கேஷ் கவ், டாக்ஸ். இது எந்த இது ஒரு கம்பெனி வந்து ஸ்டார் கம்பெனியா கொஸ்டின் மார்க்கா இல்லை அது வந்து கேஷ் கவா இல்லை டாக்கா அப்படின்னு நம்மளால் பிரிக்க முடியும்னு சொல்கிறான். ஸோ சப்போஸ் ஸ்டாராக இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஹை க்ரோத்தாக இருக்குமா, ஹை மார்க்கெட் ஷேர்ஸ் அதில் இருக்கும் அப்படின்றான். இந்த 2 வச்சு தான் நம்ம, ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ஸ்டார் கம்பெனி அப்படின்றான். எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஃபாஸ்ட் க்ரோயிங் பிராண்ட், அதோட பிராண்ட் வந்து வேகமாக வளர்ந்துட்டே இருக்குமா. அதுக்கடுத்து ரிக்யூர் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பட் ப்ராஃபிட்டபிள் இன் ஃபியூச்சர். அதாவது இந்த ஸ்டாரை பொறுத்தவரை என்ன ஆகும் அப்படின்னா, ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் தேவை பட் ப்ராஃபிட்டபிள் இன் ஃபியூச்சர் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் போட அதோட ப்ராஃபிட்டு அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறான். அப்படி ஹை க்ரோத் ஹை மார்க்கெட்டில் இருக்க எக்ஸாம்பிள் ஃபாஸ்ட் க்ரோயிங் பிராண்ட் அப்படின்னு பார்த்தோம். அப்படி ஹை க்ரோத் ஹை மார்க்கெட்டில் இருக்க கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்தவரை ரிலையன்ஸ் சொல்லலாம், டாடா ஈவி காசு, இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஹை க்ரோத்தில் இருக்குது, ஹை மார்க்கெட், அதோட ஷேர்ஸும் ஹை மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றான். ஏன் அப்படின்னா இது ஒரு ஃபாஸ்ட்டாக க்ரோ, ஈவி அப்படிங்கிறப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும் மார்க்கெட்டில். இன்னும் ரெக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப நிறையா தேவைப்படும். அது அதே ஹை க்ரோத் ஹை மார்க்கெட் ஷேரை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறான். அடுத்து கொஸ்டின் மார்க்கு. கொஸ்டின் மார்க் பொறுத்தவரை ஹை க்ரோத் அதிகமாக இருக்கும், லோ மார்க்கெட் ஷேர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றான். அப்போது இதோட என்ன அப்படின்னா, கொஸ்டின் மார்க்கை பொறுத்தவரை என்ன அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து ஒரு நியூவாக ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறது, இதை ஒரு வேளை இது வந்து ஸ்டாராகவும் மாறலாம், கேஷ்கவாகவும் மாறலாம் அப்படின்றான். இதை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, புதுசாக வந்து ஒரு ஈவி பைக்கு புதுசாக நம்ம ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் அந்த கொஸ்டின் மார்க்கில் வருவாங்க. இன்னொன்று அமேசானில் வந்து கிராசரி புதுசாக சேல்ஸ் பண்ணுறது, இந்த பிஸ்னஸ் எல்லாமே என்ன அப்படின்னா கொஸ்டின் மார்க்கு. மேபி அது கிளிக் ஆகி ஹை ஸ்டாராக மாறலாம், இல்லை அப்படின்னா அது கம்மியாகலாம் அப்படின்றான். இது என்ன ஆகுது அப்படின்னா ஹை க்ரோத் மார்க்கெட்டில் இருக்குது, இந்த ப்ராடக்ட்லாம் ஈவிலாம் ஹை க்ரோத் மார்க்கெட்டில் இருக்குது. பட் என்ன அப்படின்னா மார்க்கெட்டோட ஷேர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. ஒரு சப்போஸ் வந்து ஸ்டாராக மாறலாம், அப்படி இல்லைன்னா ஃபெயிலியரும் ஆகலாம் அப்படின்றான். அடுத்து கேஷ்கவை பொறுத்தவரை என்ன அப்படின்னா அதோட க்ரோத் கம்மியாக இருக்குது, ஹை மார்க்கெட் ஷேர், அதோட மார்க்கெட் ஷேர்ஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா முன்னாடியே எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கும், அது வந்து ப்ராஃபிட்டபிள் ப்ராடக்ட் தான், பட் ஆனால் ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா கோகோகோலாவை சொல்லலாம், இல்லை சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஏதாவது எஃப்எம்ஜிசி ப்ராடக்ட்டு, அச்சுவலு, இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே ஹையாக உடனே ஹைக்கெலாம் போகாது, அது ஒரு ஸ்லோ மூவிங் ஷேர்ஸ், மார்க்கெட்டோட ஷேர்ஸ் அதிகமாக இருக்கும், ஆனால் க்ரோத் வந்து உடனே ஸ்லோவாக தான் க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்றான். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஷேர் அதோட அமௌண்ட் வந்து கேஷ் வந்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ணும், பட் ஆனால் இதோட சப்போர்ட்ஸ் வந்து அதர் யூனிட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாக்கை பொறுத்தவரை என்னென்னா லோ க்ரோத்தாகவும் இருக்கும், லோ மார்க்கெட் ஷேரும் கம்மியாக இருக்கும் அப்படின்றான். இதோட ப்ராடக்ட் வந்து வீக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றான், கன்சியூம் த ரிசோர்ஸ் அப்படின்றான்.
இது என்ன அப்படின்னா யூஸ்வலி ரெக்கமெண்டட் டு ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம், அது க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்றான். இது என்ன அப்படின்னா இப்போது ஒரு டாக்ஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா பழைய, அதாவது நம்ம ஒரு சிடி, இப்போ வந்து எல்லாமே ஃபோனு இதெல்லாம் வந்துருச்சு, இன்டர்நெட் எல்லாமே. இப்போ நம்ம டிவிடி அப்படிங்கிறது, அப்புறம் 4Gக்கு பதிலாக 2G இந்த மாதிரி ஏதாவது கம்பெனிஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவுமே என்ன அப்படின்னா லோ க்ரோத்தாக இருக்கும், லோ மார்க்கெட் ஷேர்ஸாக இருக்கும். இதோட வந்து ஏன் அப்படின்னா இதை இன்வெஸ்ட் பண்ணாமல் விட்டுறலாம். இது வந்து இந்த கம்பெனிஸை பொறுத்தவரை இனிமேல் வளராது. லைக் நோக்கியா இது சொல்லலாம். சரி, ஓகே. அடுத்து அட்வான்டேஜஸ். இதோட அட்வான்டேஜ், சப்போஸ் இந்த பிசிசி மேட்ரிக்ஸோட அட்வான்டேஜ் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா நம்ம எந்த கம்பெனிஸ் வந்து வளர்கிற கம்பெனி அப்படிங்கிறத விசுவலைஸ் பண்ணி நம்ம கம்பெனி வந்து எந்த ஸ்டாராக இருக்கா, கேஸ்கோவாக இருக்கா, டாக்காக இருக்கா, கொஷின் மார்க்காக இருக்கான்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். விசுவலைஸ் பண்ணது இதோட அட்வான்டேஜஸ். ஹெல்ப்ஸ் டு அலோகேட் த ரிசோர்ஸ். எந்த கம்பெனியில் நம்மளால் அலோகேட் பண்ண முடியும், ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணால் நம்மளால் ப்ராஃபிட்டபுளாக எடுக்க முடியும் அப்படிங்கிறதை சொல்லுது. கைட்ஸ் டு லாங் டேர்ம் பிளானிங்கும் இது உதவுது அப்படிங்கிறா இதோட அட்வான்டேஜ். லிமிட்டேஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இட் டிஃபிகல்ட் டு டிஃபைன். எது ஹையாக இருக்குது எது லோ அப்படிங்கிறத வந்து நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. ஹை ஷேர், ஹை மார்க்கெட் ஷேர்ஸ், ஹை க்ரோத் ஷேர். இதோட கேபிட்டல் அசம்ஷன் மே நாட் பி ஃபிட் டு ஆல் த கண்ட்ரிஸ். ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த கேபிட்டல் வந்து எல்லா கம்பெனிஸ்க்கும் ஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் அன்ஃபேர் த ப்ராடக்ட் அப்படின்றான். ப்ராடக்ட்டுக்கு வந்து அன்ஃபேராக இருக்கலாம், ஒன்று டாக்காக இருக்கலாம். கேஸ்கோவும் வந்து என்னென்னா அன்ஃபேர் இல்லை, அது வந்து ஓவர் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் விடுறதுனால அது அன்ஃபேர் ப்ராடக்டாக மாறிடலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். இதுதான் பேசிக்ஸ். அதாவது பிசிசி மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இதை புக்கில் எப்படி சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். பிசிசி மேட்ரிக்ஸ்னால் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த பேசிக்ஸ் தான். மார்க்கெட்டோட ஷேர்ஸ் ஹையாக இருக்கும், அதாவது ஸ்டாரில் வந்து மார்க்கெட்டோட ஷேர்ஸ் ஹையாகவும் இருக்கும், மார்க்கெட்டை க்ரோத்து நல்லாயிருக்கும். கொஷின் மார்க்கை பொறுத்தவரை என்ன அப்படின்னா இதான் வந்து நல்லா வளர்கிற கம்பெனிஸ். பட் என்ன ஆகும் அப்படின்னா அதாவது மார்க்கெட்டோட ஷேர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், மார்க்கெட் க்ரோத், அதாவது இவி பைக் அப்படிங்கிறத சொன்னல அந்த, அதாவது அதில் இன்வெஸ்ட் பண்ணு, ஒருவேளை அது ஸ்டாராகவும் மாறலாம், அது வந்து இல்லை அப்படின்னா அது டாக்காகவும் ஃபெயிலியரும் ஆகலாம் அப்படிங்கிறதையும் இந்த கொஸ்டின் மார்க்ஸுக்கு சொல்லுது அப்படின்றான். கேஸ்கோவை பொறுத்தவரை என்னென்னா அந்த கம்பெனிஸ் வந்து நல்ல க்ரோத்தாக இருக்கும், ஆனால் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப நாளாக அதோட மார்க்கெட் ஷேர்ஸ் அதிகமாகவே இருக்கும். அதாவது நல்ல பிராண்டட் கம்பெனி, பட் என்ன அப்படின்னா அதோட க்ரோத் வந்து கம்மியாகவே இருக்கும், உடனே மூவ் ஆயிடாது அப்படிங்கிறத சொல்கிறான். அதுக்கடுத்து டாக்ஸை பொறுத்தவரை என்ன அப்படின்னா மார்க்கெட்டோட ஷேர்ஸு கம்மியாக இருக்கும், அதோட க்ரோத்தும் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றான். புக்கில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். ஹியர் மார்க்கெட் ஷேர்ஸ் அண்ட் மார்க்கெட் க்ரோத் ஆர் கிரிட்டிக்கலி வேரியபிள் ஃபார் டிட்டர்மினேஷன் அட்ராக்ட்னஸ் அண்ட் பேலன்ஸ் அப்படின்றான். இது இங்கே வந்து எது வந்து டாமினேட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் ஷேர்ஸும் மார்க்கெட் க்ரோத்தும் தான் ரெண்டு முக்கியமான அந்த வேரியபிளாக இருக்குது அப்படின்றான். இது என்னவானா ஒரே மாதிரி இருக்காது. ஹை மார்க்கெட் ஷேர்ஸ், ஹை க்ரோத்ஸ் ஆர் அஃப்கோர்ஸ் அட்ராக்டிவ்ஸ். இது எப்போவுமே என்னவா வேரியபிள் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்றான். ஹை மார்க்கெட் ஷேர்ஸ் அண்ட் ஹை க்ரோத் ஆர் அஃப்கோர்ஸ் அட்ராக்டிவ் அப்படின்றான். அதாவது ஒரு மார்க்கெட்டை பொறுத்தவரை அப்போ ஸ்டாராக இருந்தால் அது அட்ராக்டிவாக தான் இருக்கும் அப்படிங்கிறான். ஹை மார்க்கெட் க்ரோத், ஹை மார்க்கெட் ஷேர்ஸ் அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னா. ஹவவர் இன்னும் பிசிசி மேட்ரிக்ஸ் வந்து ஆல்சோ வான் ஹை மார்க்கெட் டிமாண்ட் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது என்ன சொல்கிறான் அப்படின்னா இருந்த போதிலும் ஹை மார்க்கெட்டாக இருக்கணும். பிசிசி இந்த குரூப் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த மேட்ரிக்ஸை பொறுத்தவரை என்ன சொல்கிறான் அப்படின்னா எச்சரிக்கை தான். என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஹை பிஸ்னஸ் க்ரோத் பிஸ்னஸுக்கு வந்து ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஹை பிஸ்னஸ் க்ரோத்தாக எப்போவுமே இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன நினச்சோம்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிறான். ஃபார் இன்ஸ்டான்ஸ் டு எக்ஸ்பேண்ட் த கெப்பாசிட்டி. இப்போது நம்ம ஒரு கம்பெனிஸ் வந்து நம்ம என்ன சொன்னோம், ஸ்டாராக இருக்கணும் அப்படின்னா அது நம்ம ஸ்டார் கம்பெனிஸ் என்னென்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஏஐ சொல்லலாம், டெஸ்ட்லா கொண்டு வந்த புதிய மாடல், அந்த இதெல்லாம் வந்து ஹை க்ரோத் ஹை மார்க்கெட் ஷேர்ஸ். அதை இன்னும் கெப்பாசிட்டியை அதிகப்படுத்தணும், அதோட பிராண்டை டெவலப் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை, அதை பற்றி விளம்பரம் படுத்தணும் ஏஐ பற்றி அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா
அதுக்கான நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படிங்கிறான். தேர் ஆர் நீட் டு பி பேலன்ஸ் இன் டு த போர்ட்ஃபோலியோ. நம்ம அதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நல்ல அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அமௌண்ட் இருக்கணும் அப்படின்னா. ஸோ தேட் தேர் ஆர் சம் லோ க்ரோத் பிஸ்னஸ் தேர் மேக்கிங் சஃபிஷியன்ட் சர்ப்ளஸ் டு ஃபண்டு த இன்வெஸ்ட்மெண்ட் நீட்ஸ் ஹையர் க்ரோத் ஆஃப் பிஸ்னஸ். ஹையர் க்ரோத் ஆஃப் பிஸ்னஸோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னா பிராண்டை டெவலப் மேம்படுத்தணுனாலும் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு சொல்லியிருக்கான். அதாவது ஒரு பிஸ்னஸில் ஹையாக க்ரோத் ஆகணும்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படலாம் அப்படின்றான். என்ன சொல்கிறான் அப்படின்னா லோ க்ரோத்தாக இருக்கிற பிஸ்னஸை ஹை க்ரோத் பிஸ்னஸ் ஆக்கணும் அப்படின்னா அதிகமான லாபம் உண்டாக்குனாலும் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிறான். இதை வந்து நம்ம 4 வகையாக பிரிச்சிருக்கோம் அப்படின்னோம். அதை தான் சொல்கிறான். இந்த 4 வகையாக பிஸ்னஸ் வந்து பிசிசி மேட்ரிக்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்றத அடுத்து சொல்லியிருக்கான். இந்த மார்க்கெட் க்ரோத், மார்க்கெட் ஷேர்ஸ் ஆர் ஆக்ஸ், அது ஒரு ஆக்ஸாக இருக்கான் பிசிசி மேட்ரிக்ஸை பொறுத்தவரை. அது என்ன டிஃபைன் ஃபோர் பிஸ்னஸ், 4 வகையான பிஸ்னஸ் சொல்லுது அப்படின்றான். அதான் இங்கே சொல்லியிருக்கான். இந்த பிசிசி மேட்ரிக்ஸோட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவான் அப்படின்னா ஹை க்ரோத் அண்ட் ஹை ஷேர் அப்படிங்கிறது எதாக இருக்கும்? ஸ்டார். சிக்னிஃபைன் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சுட் பி மேட் இன் ஸ்டார் ஆஃப் த ப்ராடக்ட். எப்பவுமே ஸ்டாராகவே இருக்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ ஹை க்ரோத் லோ ஷேராக இருக்கணும். கொஸ்டின் மார்க்காக இருக்குது. கொஸ்டின் மார்க்கை பொறுத்த போல தான் இன்வெஸ்ட்மெண்ட் சுட் பி மேடு கொஸ்டின் மார்க் ஆஃப் த ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் வெறியில் வந்து ஹை டிமாண்டாக இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வந்து ஹை க்ரோத்தாக இருக்குதுன்னு நமக்கு தெரியும், பட் லோ ஷேர்ஸாக இருக்குது. அது மேபி ஸ்டாராகவும் மாறலாம். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம திடீர்னு ஸ்டாராக மாறுவாங்களே அந்த மாதிரி. அடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னா லோ க்ரோத் ஹை ஷேர்ஸ். கேஷ் கவுஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா மில்க், அதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதிகமாக கேன் பி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்டாராக இருக்கலாம். இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் மிகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை ஸ்டாராகவும் இருக்கலாம், கொஸ்டின் மார்க்காகவும் மாறலாம் அப்படின்றான். அடுத்து லோ க்ரோத் லோ ஷேரை பொறுத்தவரை பிஸ்னஸ் சுட் பி லிக்விடேட்டட். அதை லிக்விடேட் பண்ணலாம், இல்லைன்னா இன்வெஸ்டட் பண்ணிக்கலாம், அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதை நிறுத்திக்கலாம் அப்படின்றான். நம் புக்கில் என்ன சொல்கிறான்ங்கிறத பார்ப்போம். ஸ்டார்னால் என்னன்னு பார்ப்போம். ஸ்டார் இஸ் த பிஸ்னஸ் யூனிட். அது வந்து பிஸ்னஸ் யூனிட். அது வந்து ஆஸ் ஹை மார்க்கெட் ஷேர் ஹை இன் க்ரோயிங் மார்க்கெட். அதாவது மார்க்கெட் ஷேரை பொறுத்தவரை அது வந்து ஹை மார்க்கெட் ஷேர்ஸு அப்படிங்கிறான். இது என்ன ஆகும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இப்போ ஈவி டெஸ்ட்லாம் சொன்னல அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிஸ்னஸ் யூனிட் மே ஸ்பெண்டிங் ஹெவிலி டு கீப் அப் த க்ரோத். அந்த க்ரோத்தை வந்து கண்டினியூவாக பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் ஹை மார்க்கெட் ஷேர் should yield sufficient profit to make it more or less self sufficient to terms of investment needs அப்படின்றான். அதாவது ஸ்டார்னா என்னன்னு பார்ப்போம். ஸ்டாருங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ் யூனிட்டு. அது க்ரோயிங் மார்க்கெட்டில் வந்து ஹையஸ்ட் மார்க்கெட் ஷேரை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறான். க்ரோத் அப்படியே வச்சுருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறான்? ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத சொல்கிறான். பட் ஆனால் ஹை மார்க்கெட் ஷேர்ஸில் இருக்கிற அந்த போதுமான ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்கிறான். சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைன்னா அவனே இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நீட்ஸு செல்ஃப் சஃபிஷியண்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து கொஸ்டின் மார்க்குங்கிறது வந்து ப்ராப்ளம் சைல்டுங்கிறதையும் சொல்லலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்னா ஹை மார்க்கெட் ஷேர் ஹை க்ரோத்து. அதை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 2 பாயிண்ட் தான். நமக்கு போதுமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அது வந்து ஸ்டாராகவே இருக்க முடியும் அப்படிங்கிறான். கொஸ்டின் மார்க்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் மார்க்குங்கிறது ப்ராப்ளம் சைல்டுன்னு சொல்கிறான். இந்த பிஸ்னஸ் யூனிட்டில் வந்து க்ரோயிங் மார்க்கெட் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். பட் என்னென்னா ஹை மார்க்கெட் ஷேர்ஸ் நாட் எட் மார்க்கெட்டோட ஷேர்ஸ் வந்து அதிகமாக இருக்காது. இது ஸ்டாராக மாறினா தான் ஹை க்ரோத்தும் இருக்கும், ஹை மார்க்கெட் ஷேர்ஸும் ஆகும் அப்படின்றான். இது டெவலப்பிங் கொஸ்டின் மார்க் இன்டு த ஸ்டாராக மாறலாம். பட் வித் ஹை மார்க்கெட் ஷேர்ஸோட அது வந்து ஹை மார்க்கெட் ஷேர் ஹை க்ரோத்தாக ஆச்சு அப்படின்னா அது ஸ்டாராக மாறிடும். டேக் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மெனி கொஸ்டின் மார்க்ஸ் ஃபெயில் டு டெவலப். அதாவது நிறைய கொஸ்டின் மார்க் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஃபெயில் ஆயிடுது அப்படிங்கிறத சொல்கிறான். நிறைய பேர் ஸ்டார்ட் அப் பண்ணுவாங்க, பட் ஆனால் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஸ்டாராக மாறுறது கிடையாது. அது கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. சப்போஸ் ஃபெயிலியர் ஆயிடுது அப்படின்றான். பிசிசி மேட்ரிக்ஸ் அட்வைஸ் பண்ணது என்னென்னா கார்பரேட் பேரண்ட் கம்பெனிக்கு இந்த நேச்சர் ஆஃப் செவரல் டைம்ஸ், அதாவது நிறையா இதில் இன்வெஸ்ட் பண்ணணும். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு மேக் ஷுர் சம் கொஸ்டின் மார்க்ஸ் டெவலப் த ஸ்டார். சில கொஸ்டின் மார்க் ஸ்டாராகவும் டெவலப் பண்ணலாம். எக்ஸிஸ்டிங் ஸ்டார் ஈவன்லி பிகம் த
அதாவது ஸ்டாராக இருக்க கம்பெனி கேஷ்கவாக கூட மாறலாம். கேஷ்கவ் மேபி டிக்ளைன் இன்டூ டாக்ஸாக கூட மாறலாம் அப்படிங்கிறத சொல்கிறான். இங்கே என்ன சொல்கிறான் அப்படின்னா கொஸ்டின் மார்க்குங்கிறது வந்து ஒரு ப்ராப்ளம் சைல்டுன்னு சொல்கிறான். இதில் இந்த பிஸ்னஸ் யூனிட்டுங்கிறது வந்து மார்க்கெட்டை க்ரோத் ஆகிட்டே இருக்கும். ஆனாலும் ஹை மார்க்கெட்டோட ஷேரை வந்து ஹெவி ஷேர் வேணும் அப்படின்னா ஹெவியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆனால் அப்படி நம்ம அந்த பிஸ்னஸ் யூனிட் ஹை மார்க்கெட் ஷேரு ஹை மார்க்கெட் க்ரோத் ஆகணும் அப்படின்னா அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடணுங்கிறத சொல்கிறான். அப்படி ஸ்டார் ஆக முடியும்னு சொல்கிறான். அப்போ தான் நம்ம ஸ்டார் ஆக முடியும் அப்படின்றான். இதனால தான் என்ன சொல்கிறான் அப்படின்னா பல கம்பெனிஸ் வந்து கொஸ்டின் மார்க்கை வந்து டெவலப் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா பிசிசி மேட்ரிக்ஸ் என்ன சொல்கிறான் அப்படின்னா அட்வைஸ் கொடுக்குறான் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் யூனிட் மட்டும் பண்ணாமல் பல பிஸ்னஸ் யூனிட்டை பண்ணு அப்படின்னா ஏதாவது ஒன்று முக்கியமாக ஏதாவது ஒன்று வந்து ஸ்டாராக மாறும் அப்படின்றான். சப்போஸ் ஸ்டாராக இருக்க கம்பெனி பிஸ்னஸ் யூனிட் வந்து கேஷ்கவாக கூட மாறலாம். ஆனால் கேஷ்கவ் சில சமயம் வந்து டாக்காவும் மாறலாம் அப்படிங்கிறான். எப்போவுமே ஸ்டார் கம்பெனிஸ் வந்து ஸ்டாராக டெஸ்லா என்றைக்கு வேணாலும் கேஷ்கவாக மாறலாம். சில நேரம் வந்து டாக்ஸாக கூட மாறலாம். அது வந்து அதை பொறுத்து இருக்குது, சுச்சுவேஷன் பொறுத்து இருக்குது அப்படின்றான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கேஷ்கோவை பொறுத்தவரை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு குரோத்தான கம்பெனிஸ். கொக்கோ கோலா, அதாவது மைக்ரோசாஃப்ட், எம்எஸ் ஆஃபீஸு இதை கூட நம்ம எடுத்துக்கலாம். இது என்ன அப்படின்னா மார்க்கெட்டோட ஷேர்ஸ் அதிகமாக இருக்கும், ஹை மார்க்கெட் ஷேர்ஸ் இருக்கும். ஆனால் மார்க்கெட் குரோத் ஹை மார்க்கெட் ஷேர் இன் மார்க்கெட் ஹவவர் பிகம் குரோத் வந்து உடனே சடனாக இந்த கிளிக் ஆகி போகும்ல, அந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட் நீட்ஸ் லெஸ், அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மியாக தான் தேவைப்படும் அப்படின்றான். ஒயில் மார்க்கெட் ஷேர்ஸ் மீன்ஸ் த பிஸ்னஸ் யூனிட் சுட் பி த ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இந்த கேஷ்கவ் சப்போஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கேஷ் ப்ரொவைடராக இருப்பான், சில வேறு ஏதாவது கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிறத சொல்லியிருக்கான். ஹெல்பிங் த ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கொஸ்டின் மார்க்ஸ். இந்த பிஸ்னஸ் யூனிட்டை வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா கேஷ்கவ் வந்து ஒரு மெச்சூர் மார்க்கெட்டாக இருக்குது. இது வந்து இதோட மார்க்கெட் ஷேர் ஹையாக இருக்கும். ஏன் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக தான் தேவைப்படும் அப்படின்றான். க்ரோத்தும் லோவாக தான் இருக்கும் அப்படின்றான். பிஸ்னஸ் யூனிட்டில் ஹை மார்க்கெட் ஷேராக இருந்தால் பிஸ்னஸ் யூனிட் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இவன் பணம் நிறையா இருக்கும் இவன் வந்து கேஷ் ப்ரொவைடராக இருப்பான். அந்த பிஸ்னஸ் யூனிட் கொஸ்டின் மார்க்கை பொறுத்தவரை ஹை மார்க்கெட் க்ரோத் உள்ள கம்பெனிக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான், அதுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னா டாக்கை பொறுத்தவரை என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் யூனிட் லோ மார்க்கெட் ஷேராகவும் இருக்கும், லோ க்ரோத்தாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் த ஒர்ஸ்ட் ஆல் த காம்பினேஷன். எல்லாம் ரெண்டு காம்பினேஷன் நம்ம ரெண்டை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுறோம். மார்க்கெட் க்ரோத்தும் மார்க்கெட் ஷேர்ஸும் இது ரெண்டுமே வந்து என்னாகும் அப்படின்னா ஒஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னா தேர் மே பி கேஷ் ட்ரெயின்ஸ் ஆஃப் ப்ரொபரேஷனேட் அமௌண்ட் ஆஃப் கம்பெனி டைம் அண்ட் ரிசோர்ஸ். கம்பெனியோட டைம் அண்ட் ரிசோர்ஸை யூஸ் பண்ண ட்ரெயின் பண்ணும் அப்படிங்கிறதே சொல்கிறான். உறிஞ்சும் அப்படிங்கிறத சொல்லலாம். பிசிசி மேட்ரிக் யூஸ்வலி ரெக்கமெண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், இதை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள், இதை வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். இதோட ஷேர்ஸ் என்னவாக இருக்கும், லோ மார்க்கெட் க்ரோத்தாக இருக்கும். அதை வந்து இந்த வகையை சேர்ந்த பிஸ்னஸ் யூனிட் என்னவாக இருக்கும் அப்படின்னா மார்க்கெட்டோட ஷேரு லோவாக இருக்கும், மார்க்கெட் க்ரோத்தும் லோவாக இருக்கும், எல்லா வகையிலும் மோசமான நிலையாக இருக்கும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா கேஷ் வந்து ட்ரெயின் பண்ணும், அதாவது கம்பெனியோட டைமையும் அதோட ரிசோர்ஸையும் பயன்படுத்தும். ஸோ ஒன்றுமே இல்லாத அந்த இதை பிசிசி மேட்ரிக்ஸ் என்ன அறிவுறுத்துற சொல்கிறான் அப்படின்னா இதை முடிச்சிரு, இந்த மாதிரி பிஸ்னஸோட ஒன்று வித்துரு, இல்லை அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடு அப்படிங்கிறத சொல்லியிருக்கான். இதான் நம்ம பார்த்தோம். ஸ்டார் கம்பெனிங்கிறது இப்போ ஸ்டாராக இருக்குது என்ன அப்படின்னா ரிலையன்ஸு, ஜியோ அப்படின்னு சொல்லலாம், டாடா ஸ்டாரு, இதெல்லாம் ஸ்டார் கம்பெனிஸு. இங்கே கொஸ்டின் மார்க்கை பொறுத்தவரை ஓலா எலக்ட்ரிக்ஸ், இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா சப்போஸ் ஸ்டாராக மாறலாம். ஜொமேட்டோ க்ராசரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஸ்டாராக கூட மாறலாம் அப்படிங்கிறதான். சப்போஸ் இல்லை அப்படின்னா ஸ்டார் வந்து கேஷ்கவா மாறலாம். எஃப்எம்ஜிஎஸ் சொன்னேன், ஆவின் இதெல்லாம் ஹை க்ரோத் அப்படிங்கிறப்போ மார்க்கெட்டோட ஷேர்ஸும் இதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறான். க்ரோத் ஹையாக இருக்காது, மார்க்கெட்டோட ஷேர்ஸ் எப்போவுமே இருக்கும். டாக்ஸை பொறுத்தவரை நோக்கியா சொல்லலாம், ஓல்டு ஏர் இண்டியா சொல்லலாம் அப்படின்றத சொல்கிறான். அடுத்து பார்ப்போம். பிசிசி மேட்ரிக்ஸோட செவரல் அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பிசிசி மேட்ரிக்ஸோட அட்வான்டேஜ் என்ன, நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இதோட விசுவலைசேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் பொட்டன்ஷியல்ஸு,
different needs and potential all business unit within the corporate portfolio அப்படின்னு பார்த்தோம். அதோட நீட்ஸ் பிஸ்னஸோட நீட்ஸ் அண்ட் பொட்டன்ஷியலை வந்து விசுவலைசேஷன் பண்ணி காட்டுதுன்னு சொல்கிறான். ஹை க்ரோத் பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருந்தாலும் அப்படிங்கிறத சொல்கிறான். அடுத்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஹை க்ரோத் பிஸ்னஸில் ப்ராஃபிட்டபுளாக இருந்தாலும் இந்த ஃபினான்ஷியல் டிமாண்ட் அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து கார்ப்பரேட் பார்ட்னர், அதாவது பேரண்ட்ஸ் கம்பெனிக்கு வந்து வார்ன் பண்ணுறான் பிசிசி மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத. செகண்ட், பிசிசி மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா பிஸ்னஸ் ஹை க்ரோத்தாக இருக்கிற பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருந்தாலும் அதுக்கு டிமாண்டு, ஃபினான்ஷியல் எப்பவும் டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறான். அதுக்கடுத்து என்ன, எப்போ வந்து பேரண்ட் கம்பெனிக்கு வந்து இவன் என்ன சொல்கிறான், பிசிசி மேட்ரிக்ஸ் வந்து ஈவன்லி இதை வார்ன் பண்ணுறான். ஸ்டாராக எப்போதுலேருந்து ஸ்டார்லேருந்து குறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறான். ஃபைனலாக என்ன சொல்கிறான் அப்படின்னா, வந்து பிஸ்னஸ் யூனிட் மேனேஜருக்கு வந்து யூஸ்ஃபுல் ஃபார் டிசிப்ளினை கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறத சொல்கிறான். அதுக்கடுத்து இந்த ஃபேக்ட் ஆஃப் த கார்பரேட் பேரண்ட் அல்டிமேட்லி ஓன் த சர்ப்ளஸ் ரிசோர்ஸ், அந்த ரிசோர்ஸை வந்து ஜென்ரேட் கேன் அலோகேட் எந்த கம்பெனி எந்த இதில் வந்து கார்பரேட் வந்து ஹோல் நல்லா இதை பெஸ்ட்டாக இருக்கோ அதுக்கு அலோகேட் பண்ண முடியும். சப்போஸ் கேஷ் கவ் சுட் நாட் பி ஹோல்ட் தேர் ப்ராஃபிட், அதை வந்து வச்சுருக்க முடியாது, லாபத்தை அதுவே கையகப்படுத்தி வைக்க முடியாது. இன்சிடென்ட்லி சர்ப்ளஸ் ரிசோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மே நாட் ஒன்லி த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்க முடியாது. இந்த கார்பரேட் பேரண்ட் கம்பெனியோட என்ன கேன் ஆல்சோ ரீஅலோகேட் த பிஸ்னஸ் யூனிட் மேனேஜர் ஆர் ஃபுல்லி யூட்டிலைஸ்ட், நாட் ஃபுல்லி யூட்டிலைஸ்ட், அந்த யூட்டிலைஸ் பண்ணாத இருந்த லோ க்ரோத் கேஷ் கவ் ஆர் டாக்ஸில் உள்ளது இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஹவவர் லாஸ்ட் 3 பொட்டன்ஷியல் ப்ராப்ளம் ஆஃப் பிசிசி மேட்ரிக்ஸோட ப்ராப்ளம் என்னன்னு முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, எது ஹையாக இருக்குது லோவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியாது. ரெண்டாவது, கேபிட்டலில் வந்து எப்படி அலோகேஷன் பண்ண இது கிடையாது, எல்லா கண்ட்ரிஸ்க்கும் பொருந்தாது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்கான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இட் கேன் பி ஹார்ட் டு டிசைட் ஹை ஆர் லோ க்ரோத், ஹை க்ரோத்தோ லோ க்ரோத்தோ, ஹை மார்க்கெட் ஷேரோ ஹை க்ரோத் டிசைட் பண்ணுறது கஷ்டமா அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கான். மேனேஜர் ஆஃப்டர் கீன்ஸ், அதாவது என்ன சொல்கிறான் அப்படின்னா, தம்செல்ஃப் அவங்களே என்ன சொல்லியிருப்பாங்க, எங்கள் கம்பெனி ஹை க்ரோத்தாக இருக்குது, ஹை க்ரோத் மார்க்கெட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். அதுக்கடுத்து கேபிட்டல் மார்க்கெட் அடிப்படையில் நோஷன் ஆஃப் கார்பரேட் பேரண்ட்ஸ் நீட்ஸ் பேலன்ஸ் போர்ட்ஃபோலியோ, ஷேரை இஷ்யூ பண்ணியோ அதாவது லோன் வேணும்னு அப்படிங்கிறதுனா எக்ஸ்டர்னல் மார்க்கெட்டில் கேபிட்டலை ரைஸ் பண்ண முடியாதுங்கிறத சொல்கிறான். அதாவது வெளியே மார்க்கெட்டில் வந்து நமக்கு லோனோ ஷேரை இஷ்யூ பண்ணியோ நம்மளால் மார்க்கெட்டை கேபிட்டலை ரைஸ் பண்ண முடியாதுங்கிறது தான். சப்போஸ் பேரண்ட் கம்பெனி வந்து கார்ப்பரேட் அதாவது போர்ட்ஃபோலியோவில் வச்சு பேலன்ஸ் பண்ணணும்னா நம்ம இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் கேஷ் கவுட் மூலமாக தான் ஃபினான்ஷியலை இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கான். அன்டெவலப்டு அந்த ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு வந்து இந்த பேலன்ஸ் போர்ட்ஃபோலியோங்கிறது கேபிட்டல் மார்க்கெட் பொருந்தாது அப்படிங்கிறதையும் இதில் சொல்கிறான். அண்டர் டெவலப்டு அண்டு ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு இந்த கேஷ் கவ் வந்து பொருந்தாது அப்படின்னு, பேலன்ஸ் போர்ட்ஃபோலியோவுக்கு பொருந்தாது அப்படிங்கிறத சொல்கிறான். அடுத்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, அன்கைண்ட் டு அனிமல்ஸ் அப்படின்றான். கேஷ் கவை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, டாக்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கிறத சொல்கிறான். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, கேஷ் கவுன்லேருந்து அதுலேருந்து எவ்வளோ எடுக்க முடியுமோ அதை எடுத்துக்குவாங்க. கேஷ் கவுங்கிறது வந்து மார்க்கெட்டோட க்ரோத் அதிகமாக இருக்காது, ஷேர்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆவின் இந்த கோகோ கோலா கம்பெனிஸ் நல்லா வளர்ந்த கம்பெனி, ஆனால் க்ரோத் உடனே ஆகாதுன்னு பார்த்தோம். செகண்ட் வந்து டாக்ஸை பற்றி சொல்லியிருக்கான், இதை வந்து டெர்மினேட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா வெளியே வந்துருவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கான். செகண்ட் வந்து டெர்மினேட் பண்ணுவாங்க அப்படின்னா வெளியேற்றிடுவாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, மோட்டிவேஷன் மேனேஜர்ஸுக்கு வந்து அந்த மோட்டிவேஷன் இருக்காது, மோட்டிவேஷன் ப்ராப்ளம் ஏற்படலான்னு சொல்கிறான். ஸோ மேனேஜர் என்ன பண்ணுவாங்க, மற்ற பிஸ்னஸோடைய கடுமையாக வேலை செய்யணுங்கிற அந்த எண்ணமே வராது அப்படிங்கிறத சொல்கிறான். ஃபைனலாக என்ன சொல்கிறான் அப்படின்னா, டாக் கேன் பி சிம்பிளி சோல்ட் ஆர் க்ளோஸ்ட் அண்ட் ஆல்சோ அசிம் தேர் இஸ் நோ டைஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் யூனிட் போர்ட்ஃபோலியோ ஹூஸ் பெர்ஃபார்மன்ஸ் might depend up மேலே பார்க்கலையோ. ஓகே, there are also dangers of self-fulfillment. கேஸ்கோ வில் பிகம் த டாக்ஸ் கேஸ்கோ என்ன ஆகும்னா டாக்ஸாக மாறலாம். ஏன் அப்படின்னா, ஈவன்லி குயிக்லி த மாடல் ஆஃப் எக்ஸ்பர்ட் தே ஆர் சிம்பிளி மில்க். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கேஸ்கோவிட்ட இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மில்க் மட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் விட்டுறாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, டென்யூ டு
போதுமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அது பிகம் டாக்காக மாறிடும் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். அதான் கேஷ் கவ் பிகம் டாக்காக வாய்ப்பு இருக்குது அப்படின்றான். டாக் என்னவா, டாக்கை வித்தாவோ அதை வந்து க்ளோஸ் டவுன் பண்ணவோ வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த லாஸ்ட் பாயிண்ட் சொல்கிறான். அப்படி நம்ம அந்த டாக்கை வந்து க்ளோஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, டாக்ஸை வந்து பெரிய வித்தாவோ டாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணால் அப்படி பண்ணாமல் இருந்தாலும் சரி, அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்கிறது தான் சொல்லியிருக்கான். கீழே வந்து இந்த டாக்ஸுக்கும் என்ன சொல்கிறது கேஷ் கவை பற்றி சொல்லியிருக்கான். மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொல்லியிருக்கான். ஓகே, ஸ்டாரு கொஸ்டின் மார்க்ஸ் இதை பற்றி சொல்லியிருக்கான். நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா பிசிசி மேட்ரிக்ஸ் பற்றி பார்த்தோம். பிசிசி மேட்ரிக்ஸில் வந்து என்ன அப்படின்னா 4 ஒரு கம்பெனி வந்து எந்தெந்த கம்பெனிஸ் வந்து ஒரு கம்பெனி வந்து இது டாக் கம்பெனியா, இது கொஸ்டின் மார்க்கா, இல்லை கேஷ் கவா நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்றான். லோ மார்க்கெட் ஷேர் லோ க்ரோத் இருந்தால் அது டாக்ஸு, ஹை மார்க்கெட் ஷேரு லோ க்ரோத் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கேஷ் கவ். அதாவது எப்போவுமே ரன் ஆகிட்டே இருக்கும், ஆனால் அதிகமான சடனாக க்ரோத்லாம் கொடுக்காது. கொஸ்டின் மார்க்கை பொறுத்தவரை அப்படின்னா அது வந்து நல்ல க்ரோத்தாக மார்க்கெட்டோட க்ரோத் அதிகமாக இருக்குமா, க்ரோத் அதிகமாக இருக்கும், ஷேர்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம குமாபட்டி கூட சொல்லலாம். என்னன்னா திடீர்னு ஸ்டாராக மாறிட்டாப்புல. அது வந்து யூடியூப்பில் அந்த வீடியோஸ் வந்து போகிறதுனால அவர் என்ன அப்படின்னா அதுவும் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருந்தாப்புல திடீர்னு ஸ்டாராக மாறிட்டார். அதே மாதிரி தான் ஸ்டார் கம்பெனிஸ் அப்படிங்கிறப்போ டாட்டா, டெஸ்லா இவங்கெல்லாம் ஸ்டாராகவே இருக்காங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக தான் அவங்க ஸ்டாராகவே இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க கேஷ் கவாக மாறிடுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இதில் தான் ஸ்டாக்கு அப்படிங்கிறத சொல்கிறான். என்ன இது ரெண்டுக்கு தாக்கம் ஏற்படுத்துறது என்ன, மார்க்கெட் ஷேர்ஸ் மார்க்கெட் க்ரோத் தான். அதை அடிப்படையாக தான் பிசிசி மேட்ரிக்ஸே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறான். இது எனக்கு தெரிஞ்சு கட்டாயமாக வந்து 95%, அதாவது 99% சொல்லலாம் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த அட்டம்ப்டில், அதாவது டிசம்பர் 25. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த டாபிக்ஸ் ஏதாவது பார்ப்போம். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டை கேளுங்க, நான் சொல்கிறேன். தேங்க்யூ.